கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்காக சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பல தீர்க்க தரிசனத்தை அந்த சகரியாவுக்கு வெளிப்படுத்துகிற வேளையிலும் ஒரு ஒலிவ மரத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அது 2 ஒலிவ மரங்களாய் காட்டுகிறார். அந்த ஒலிவ மரத்தின் காரியங்கள் என்ன அப்படின்னு தூதனை பார்த்து இந்த சகரியா கேட்கிறார். இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. கேட்கும்போது தான் அந்த முதல் தடவை இந்த 2 ஒலிவ மரங்களுடைய காரியம் என்ன, இது ஏன் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று கேட்கும்போது அங்கே இந்த பதிலை தூதனை கொண்டு சொல்லப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியினாலே ஆகும்னு சொல்லல, ஆவியினாலேயே, ஆவியினால மட்டும்தான், தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் ஆகும். ஏன்? அன்று இருந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி ஒரு மீட்புல வாழ்ந்த அந்த ஒரு காரியமே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய அடிமைத்தனம் கொடியதா இருந்தது. அவர்கள் தங்களுடைய துரோகத்தின் நிமித்தமாகவும் பாவத்தின் நிமித்தமாகவும் தேவனுக்கு உண்மையா இல்லாத வாழ்க்கையின் நிமித்தமாகவும் வந்த ஒரு அடிமைத்தனம். ஆனால் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லுகிறது என்ன சொல்கிறார்னா, மீண்டும் வண்ணமாய் எருசலேமிலே தூக்கு நூல் பிடிக்கப்படும். அளவு நூலை எடுத்துக்கொண்டு பிடிப்பார்களாம். பிடித்து தூக்கு நூலை நிறுத்தி என்னது அந்த வரையறுத்து கட்டடம் கட்டுவதற்கான வேலையை செய்வாங்களாம். இவர்களுக்கு அடிமைத்தன வாழ்க்கை தான் இருக்குது. தேசத்துக்கு போகக்கூடிய வேலை கூட இவங்களுக்கு இல்லை. ஆனா அந்த தேசத்துல மீண்டும் ஆலயம் கட்டப்படும், மீண்டும் நீங்க செழிப்பை அடைவீர்கள் என்று சகரியா தீர்க்கதரிசிக்கு தேவதூதனை கொண்டு அந்த ரகசியம் சொல்லப்படுது. இதையும் எந்த பலத்தினாலையும் முடியாது. ஏன்னா பாபிலோன்ல மிகப்பெரிய அடிமையாகி விட்டார்கள். பிறகு தரியராஜா காலம், எல்லா காலத்திலையும் இவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளேயே போய் கொண்டு இருக்கிறாங்க. மீட்கப்படுவதற்கான வேலையே இல்லை. இவர்களுடைய தேவனுடைய காரியங்கள் எல்லாமே மறக்கப்பட்ட ஒன்றா இஸ்ரவேலருக்கு போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல, ஆண்டவரே தேடல. ஏன்னா ஒவ்வொரு ராஜாக்களையும் கண்டு பயம், அங்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பயம். ஆனால் ஆளுகிற ஒவ்வொரு ராஜாவுக்கும் இஸ்ரவேலின் தேவன் யார் என்று வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு தேவன். அந்த ராஜாக்களுக்கு தேவனை குறித்து பயம். ஆகவே இஸ்ரவேலை நேசிச்சாங்க. ஐயா, நீ பார்க்க சாதாரணமா இருக்க, எப்படியும் இருக்க, ஆனா உன் தேவன் என்னிடத்துல வந்து பேசுகிறாரே. கோரேசுக்கு அதைத்தான் என்னானாரு பேசினார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசை நோக்கி என்று பேசுகிறார். இஸ்ரவேலை பார்த்து கேட்கிறான், ஏன் உன் தேவன் எங்களோடு பேசுகிறாரு? என்ன நடக்குது? உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? உங்க தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார்னு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம். இப்போ ஒரு பெரிய காரியத்தை இங்க ஆண்டவர் ரகசியத்தை சொல்லும் போது சகரியா தீர்க்கதரிசிக்கு எப்படி இருக்கும்? வியப்பா இருக்கு. ஏன்னா பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா மீண்டும் ஆலயம் கட்டப்படும், மீண்டும் எருசலேமிலே இவர்கள் தேற்றப்படுவார்கள்னா நம்புவதற்கா? அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. ஆனா அது எப்படி நடக்கும்னா, இங்க வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஏன்னா அதுக்கடுத்து அந்த சகரியா தீர்க்கதரிசி என்ன யோசிச்சிருப்பாரு? எங்களுக்கு அதை கேட்ட ஆள் பலம் இல்லையே, படைபலம் இல்லையே, எந்த பலமும் இல்லையே, ஒரு கையெழுத்தை திடமாக விடுவதற்கு எங்களிடத்துல பெரியவர்கள் இல்லையே, தேசம் விரும்புகிற, தேசம் அங்கீகரித்த ஒரு தலைவர் எங்களுக்காக கிடையாதே, எந்த பலனும் இல்லை. ஆனா எப்படி நடக்கும்? அடுத்து ஒரு பராக்கிரமம், நாங்கள் இன்னும் இவ்வளவாக ஒரு சொத்தை வைத்திருக்கிறோம், இன்னும் எங்களுக்காக இவ்வளவு இருக்கு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கென்று ஒரு பராக்கிரமம், எங்களுக்கென்று இந்த சோர்ஸ் சொல்லுவாங்களே சொத்து, எங்களுக்குன்னு ஒன்று இருக்கு, இல்லவே இல்லை. எப்படி நடக்கும்? தான் இங்க சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியினாலதான் ஆகும், ஆவியினால மட்டும்தான் ஆகும், பரிசுத்த ஆவியினால மட்டும்தான் ஆகும். மனிதனுடைய பராக்கிரமோ மனிதனுடைய பலமோ ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த உலகத்தில் எவ்வளவு பெருசுக்கு சொத்துக்களை குவித்தாலும், எவ்வளவு பெரிய ராஜ்யங்களை சம்பாதித்தாலும், அவர்களையும் மரணம் ஒரு நாள் ஆண்டு கொள்வது உண்மை. அதற்கு எடுத்துக்காட்டா எத்தனையோ ராஜ்ய பாருங்கள் இந்த பூமியில சென்றது உண்டு. அலெக்சாண்டர் வரலாற்றுகளை எடுத்து பார்த்தா எத்தனையோ சாதித்தவர்களுடைய லிஸ்ட். அவர்கள் மறைந்து விட்டார்கள், அதுக்கடுத்து அந்த காரியமும் முடிந்தது என்றே இருக்கிறது. வேற மாற்றமே கிடையாது. அதனாலதான் பலத்தை நம்பக்கூடாது, பராக்கிரமத்தை நம்பக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதை நம்ப வேண்டும். தேவனுடைய ஆவியிலேயே இருக்க வேண்டும். ஆவியை விட்டு வெளிவரவே கூடாது. ஆகவே உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய பராக்கிரமத்தையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே சொல்லு, நான் இனி கேட்கிறேன், என் சுயம் முழுவதும் சாம்பலாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்கள் வீட்டில் முடங்கி இருக்கிற ஆசீர்வாதம், உங்கள் வீட்டில் முடங்கி இருக்கிற எத்தனையோ சூழ்நிலைகள், வியாதியின் பிடிகள், வறுமையின் பிடிகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பலத்தில், ஆனால் உங்கள் பணத்தை செலவழித்து எதையாவது பண்ணி சரி பண்ணிடலாமான்னு நினச்சி தோற்று போய் தான் இருக்கீங்க. இந்த மாதமாவது விட்டுட்டு தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று, பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்திற்கு வந்த, பரிசுத்த ஆவியின் பலனிலே நின்ற, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்கள். அவரை பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசித்து நில்லுங்கள். உங்களை இந்த உலக காரியங்கள் இந்த தேவன் உங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறதை இந்த உலகம் பார்க்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியான உங்களை ஆளுகை செய்வார்.